Hi friends, welcome back. பாத்தீங்கன்னா பூஜா டிப்ஸ் part 2 ஓட வீடியோ தான் பார்க்க போறீங்க. வாங்க பார்க்கலாம். பூஜை ரூம் பாத்தீங்கன்னா வந்து ரெண்டு செல்ஃபா வச்சிருக்காங்க. ஃபர்ஸ்ட் செல்ஃப்ல பாத்தீங்கன்னா சாமியோட படங்கள் எல்லாம் வச்சிருப்பேன். அதுக்கு கீழ் செல்ஃப்ல பாத்தீங்கன்னா எல்லா சாமிக்கு தேவையான பொருட்கள் எல்லாமே வச்சிருப்பேன். ஃபர்ஸ்ட் செல்ஃப்ல நான் எப்படி க்ளீன் பண்றேன்னா ஃபர்ஸ்ட் பச்சை கற்பூரம் ஒரு டப்ல தண்ணி எடுத்துக்கறேங்க. தண்ணி எடுத்துட்டு பச்சை கற்பூரம் இதல ஆட் பண்ணி க்ளீன் பண்ணிக்கிறேன். நான் வந்து லைனர் ஷீட் போட்டுருக்கேங்க. லைனர் ஷீட் போட்டுருக்கிறதுனால நான் இந்த மெத்தடில் க்ளீன் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு வந்து கிரானைட் கல் அந்த மாதிரி போட்டிருந்தீங்கன்னா வந்து இது கூட சேர்த்து மஞ்சளும் ஆட் பண்ணி நீங்கள் தொடச்சி விட்டுக்குங்க. இப்படி துடைக்கும் போது பார்த்தீங்கன்னா எறும்பு எதுவுமே வராதுங்க. எறும்பு சின்ன சின்ன பூச்சி எதுவுமே வராது. இப்படி மெத்தடில் தான் நான் சாமி ரூம் எல்லாமே க்ளீன் பண்ணுவேன். இப்படி க்ளீன் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நல்லா வாசனையாக இருக்கும். கற்பூர வாசனைக்கு பார்த்தீங்கன்னா வந்து எந்த ஒரு எறும்பும் பூச்சி இந்த மாதிரி எதுவுமே வராதுங்க. நீங்கள் இந்த மாதிரி மெத்தடில் வந்து ஒரு தடவை க்ளீன் பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக ஒர்க் அவுட் ஆகும். நான் க்ளீன் பண்ணி முடிச்சிட்டேங்க. எப்படி பளபளன்னு இருக்குன்னு பாருங்கள். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு டப்பில் தண்ணி எடுத்துருக்காங்க. தண்ணி எடுத்துகிட்டு பன்னீர் மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இது எதுக்காக நான் மிக்ஸ் பண்ணுறேன் அப்படின்னா இது வந்து நம்ம அனுபவிச்சிருப்போம் இல்லைங்களா, அந்த ட்ரெஸ் எல்லாமே வந்து பன்னீரில் டிப் பண்ணி நான் வாஷ் பண்ணி போட்டுருவேன். இப்படி வாஷ் பண்ண போது பார்த்தீங்கன்னா வந்து சாமியோட ட்ரெஸ் எல்லாமே அழுக்கெல்லாமே போயிடும். ஒரு 10 நிமிஷம் அப்படியே விட்டுருங்க. அந்த 10 நிமிஷத்தில் வந்து நல்லா வந்து ஊறட்டும். நிமிஷம் ஊறின பிறகு கையால் வந்து கசக்கி போட்டுருங்க. கசக்கி போட்டோன்னையும் பார்த்தீங்கன்னா வந்து காய போட்டுடலாம். காய போட்டோன்னையும் உங்களுக்கு சாமியோட ட்ரெஸ் எல்லாமே வந்து பன்னீர் வாசனை அடிக்கும். பன்னீர் வாசனை அடிக்கும் போது வந்து கோயிலில் இருக்கிற மாதிரியே நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்து பூஜா பவுடர் தாங்க எடுத்திருக்கேன். நான் இது ஹோம்மேடாக பண்ணது. நறுமண பொடின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, நான் அதுதான் பண்ணியிருக்கேன். இதை ஆல்ரெடி நான் வந்து வீடியோ கொடுத்துருக்கேன். கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், வேணுங்கிறவங்க செக் பண்ணிக்கிங்க. இது எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னா சாமிக்கு வந்து அபிஷேகம் பண்ணும்போது யூஸ் பண்ணலாங்க. இப்படி தான் இருக்கும். சாமிக்கு வந்து அபிஷேகம் பண்ணும்போது யூஸ் பண்ணலாம். அப்புறம் சாமிக்கு வந்து திலகம் இடும்போது யூஸ் பண்ணலாம். அந்த நறுமண பொடி கூட நான் என்ன மிக்ஸ் பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா பன்னீர் தாங்க மிக்ஸ் பண்ணுறேன். பன்னீர் கலந்து திலகம் இடும்போது பார்த்தீங்கன்னா வந்து அந்த திலகம் இடுறது வந்து நல்லா வந்து ஒட்டும். அதுக்கோசரம் தான் நான் பன்னீர் மிக்ஸ் பண்ணுறேன். அதுவும் இல்லாமல் நல்லா வாசனையாகவும் இருக்கும். இது அபிஷேகத்துக்கும் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். திலகம் இடும்போது பார்த்தீங்கன்னா 5, 7, 9, 11 அப்படின்னு சொல்லிட்டு ஒற்றை படையில் தான் நம்ம வந்து திலகம் இடணும். திலகம் இடுறது தாங்க ரொம்பவே நல்லது. மாதிரி விளக்குக்காகட்டும் சாமி படத்துக்காகட்டும் இந்த மாதிரி நீங்கள் திலகம் இடுங்க. எப்போவுமே திலகங்கிறது ஒன்றும் இல்லைங்க, பொட்டு வைக்கிறதா நான் திலகம்னு சொல்கிறேன். நான் வந்து வச்சுருக்க பார்த்தீங்களா, காமாட்சி அம்மனுக்கு காமாட்சி விளக்கு வச்சுருந்தீங்கன்னா அதுக்கு பின்னாடி ஒரு லக்ஷ்மி இருப்பாங்க. அவங்களுக்கும் வந்து கண்டிப்பாக வந்து திலகம் இடுங்க. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வந்து குபேர விளக்குக்கெலாம் எப்படி பொட்டு வைக்கலான்னா அந்த 3 இது இருக்கு இல்லைங்களா, அந்த 3 இதில் வந்து நம்ம போட்டு வச்சுக்கலாம். இந்த மாதிரி தான் வந்து திலகம் இடணும். திலகம் இட்டு இப்படி தான் வந்து குபேர விளக்குலாம் வந்து இப்படி தாங்க பொட்டு வைக்கணும். நெக்ஸ்ட் டிப் பார்த்தீங்கன்னா வந்து காலநற்றையில் சாமி ஃபோட்டோ இருக்கு இல்லைங்களா, அந்த மாதிரி சாமி ஃபோட்டோ இருந்தாவோ இல்லாட்டி வந்து நம்ம லக்ஷ்மி ஃபோட்டோஸ்லாம் வந்து வாங்கிட்டு வந்து இந்த மாதிரி படத்தை எல்லாமே வந்து நம்ம வீட்டுக்கு வெளியில் பார்த்த மாதிரி வைக்காமல் வீட்டுக்கு உள்ளே பார்த்த மாதிரி வைக்கணுங்க. ஏன்னா லட்சுமி வந்து நம்ம வீட்டுக்கு உள்ளே வரதா ஒரு ஐதீகம் இருக்குது. ட்ரை பண்ணி பாருங்கள். பூவெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து இந்த மாதிரி ஓட்ட டப்பாவில் வந்து நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சிங்கன்னா இது கேக்கு கொடுப்பாங்க இல்லையா, அந்த டப்பாலாம் இருக்கும். இது ஓப்பன் பண்ணுறதுக்கு இங்கே ஒரு பட்டன் இருக்குங்க, அதை வச்சு தான் ஓப்பன் பண்ணணும். ஓப்பன் பண்ணிடுறேன். இந்த மாதிரி வந்து மேலெல்லாம் ஓட்டை இருக்குது பார்த்தீங்களா, இந்த மாதிரி இருக்கிறதுல வந்து நம்ம பூ ஸ்டோர் பண்ணி வச்சோம்னா எப்படி இருந்தாலும் ஒரு 1 வீக்குக்கு வந்து பூ வந்து காஞ்சே போகாது. நீங்கள் அப்படி ஓட்டை இல்லை அப்படின்னா ஓட்டை இதில் போட்டுட்டு நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சிங்க அப்படின்னா இது பட்டன் டைப்புங்கிறதுனால ஈஸியாகவும் க்ளோஸ் ஆகிக்கும். நம்மளுக்கு பூ வந்து வெளியிலும் வராது. ரொம்ப நாளைக்கும் வந்து யூஸ் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். பூஜா டிப்ஸில் ஏதோ ஒரு டிப்ஸ் ஆச்சு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோவை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. கிளிக் கொடுத்தா ஆள் கொடுத்துக்குங்க. அப்போ தான் நான் ஃபர்தராக வீடியோ போடும்போது நோட்டிஃபிகேஷன்